அனைவருக்கும் இனிய இதமான இன்பகரமான இதயபூர்வமான மாலை வணக்கங்கள். புழுக்களையும் பூச்சிக்களையும் உணவாக உண்ணும் மானிடனே, நீயும் ஒரு நாள் அதே புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் உணவாக போகின்றாய் என்பதை மறந்து விடாதே. ஆக இருக்கும் பொழுதே நல்லதை செய், நல்லதை நினை என்பது ஹங்கேரி நாட்டு பழமொழி. ஆக 10,000 மைல்களுக்கு அப்பாடுள்ள அந்த ஹங்கேரி நாட்டின் பழமொழிக்கு உருவம் மற்றும் உயிர் கொடுக்கும் அளவுக்கு சமூக சேவையை செய்து வருகின்ற இந்த இயக்கத்தின் தலைவர் திரு ஜோசப் அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோள் நின்று துறையும் சளைக்காமல் ஒரு ஆண்மகனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றாள் என்பத ஒரு வைர வரிகளுக்கு முழு அர்த்தத்தையும் பொருளையும் வழங்கக்கூடிய அளவிற்கு அவரோடு சேர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அவரது துணைவியார் அவர்களுக்கும் மற்றும் இந்த இயக்கத்தில் ஈடுபட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மற்ற நிர்வாகிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் என் முதல் நன்றி கலந்த வணக்கத்தை உதட்டளவில் அல்லாமல் உள்ளத்தின் அடிமட்டத்தில் இருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக மருத்துவர்களில் டாக்டர்ஸ்ல 3 வகை இருக்கு. குட் டாக்டர், பெட்டர் டாக்டர் அண்ட் பெஸ்ட் டாக்டர். இந்த குட் டாக்டர் என்பவர் எப்படி ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்பது தெரிந்தவர். பெட்டர் டாக்டர் என்பவர் எந்த சமயத்தில் செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சவர். இந்த பெஸ்ட் டாக்டர் இருக்கார், அவர் எந்த சமயத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றவர், அவர் தான் பெஸ்ட் டாக்டர். அதே போல பேச்சாளர்களிலும் குட் ஸ்பீக்கர், எதை பேசணும்னு தெரிஞ்சவர். பெட்டர் ஸ்பீக்கர், எந்த இடத்துல என்ன பேசணுன்றது. பெஸ்ட் ஸ்பீக்கர் எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுன்றது. ஆக அந்த வகையில நானும் உங்களுடைய முன்னிலையில் நின்று கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக நீதிபதிகளாகிய எங்கள் முக்கிய தலையாய பணி கடமை இருதரப்பு வாதங்களையும் செவிமடுத்து கேட்டு நன்கு அலசி ஆராய்ந்து பரிசீலனை செய்து சீர்தூக்கி பார்த்து நல்ல தீர்ப்பினை வழங்குவது மட்டும்தான் என்னுடைய முக்கியமான பணி. எங்களுக்கு அதிகமாக பேச வேண்டிய ஒரு நிர்பந்தமோ கட்டாயமோ அந்த பணியில் இல்லை. அதனால நாங்கள் முடிஞ்சவரெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பேசவும் இல்லை. அதனால நீதிபதியாகிய நான் உங்கள் முன்னிலையில் நிற்கும் பொழுது சரியாக பேசவில்லை என்றால் அது பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேலும் அப்படிதான் ஒரு நீதிபதி எப்பவுமே பேசாத ஒரு கோர்ட்டில் ஒரு தடவை அப்படிதான் பேசிட்டாரு. ரொம்ப விபரீதமாக போயிடுச்சு. ஒரு தரப்பு வழக்கறிஞர் கட்சிக்காரனுக்கு அப்படியே ஈடுபாடு அக்கறையும் கொண்டு எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை பார்த்து சட்டம் தெரியாத முட்டாள் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞரா இல்லை, நீ தான் சட்டமே தெரியாது அடி முட்டாடு. எப்பவுமே பேசாத இந்த நீதிபதி அப்பதான் வாய் திறந்து சைலன்ஸ் சைலன்ஸ், நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டு நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே 2 வக்கீல்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதோட நிறுத்திக்கிட்டாங்க. ஆக நமது தலைவர் திரு ஜோசப் அவர்களை பற்றி சொல்லுவதென்றால், அவர் பன்முகம் கொண்டவர், காட்சிக்கு இனியன், கடும் சொல் கிளான் என்ற வைரவர்களுக்கு சொந்தமானவர், உழைப்பாளி. அவருக்கெல்லாம் நாட்டுக்கு சேவை செய்யணும், அதுதான் முக்கியமான பணி அவருக்கு. அவருடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு
மிடில் மேன், ஒரு சாதாரண ஒரு நபராகத்தான் அவர் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆக ஏதோ இப்படி அடிக்கடி கூட்டங்களை நடத்துவதால் ஏதோ நிறைய சம்பாதிச்சு ரொம்ப ஓஹோன்னு இருக்காருங்க அந்த மாதிரி ஒரு நினைப்பு கொஞ்சமும் தேவையில்லாத ஒன்று. மேலும் இன்றைய விழாவானது புத்தக வெளியீட்டு விழா ஒன்று. செடிகளை மற்றவர்களுக்கு வழங்குவது, மூன்றாவதாக சாதனையாளர்களுக்கு விருது வழங்குவது. ஆக இவை மேலும் மேலும் விழா உழைப்பாளர்கள் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய சிறப்பு என்னவென்றால், இன்றைய தினத்தின் சிறப்பு என்னவென்றால், அதாவது இன்று உலக கால்நடைகளின் தினம். இது இன்றைய நாள். ஆக இந்த முக்கியமான இந்த நாளில் இந்த முப்பெரும் விழாவை நாம் நடத்தி கொண்டிருப்பது மிகவும் பொருத்தமானது, ஏற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்கு உரியது. ஆக இந்த புத்தகங்களை பற்றி நமது உலக அளவிலே பெரும் தலைவர்கள் எல்லாம் எப்படி கொண்டாடுகின்றனர், எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கின்றனர் என்பதனை உங்கள் மனத்திரையில் படம் போட்டு காட்ட விரும்புகின்றேன். சட்டமேதை திரு அம்பேத்கர் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்தவர். அதன் வாயிலாகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்தவர். ஆக அவர் தனது வீட்டில் படுக்கை அறைக்கு பக்கத்திலேயே ஒரு நூலகத்தை அமைத்துக் கொண்டவர். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் புத்தகங்களை படிக்கக்கூடியவர். மேலும் அவர் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கோ செல்லும் பொழுதெல்லாம் ஒரு நூலகம் இருக்கும் இடத்திற்கு பக்கத்திலேயே தான் அறை எடுத்து தருவார். லண்டனில் உள்ள பிரசித்தி பெற்ற அருங்காட்சியகத்தில் நூலகத்துறையில் இவர் ஆற்றிய பணி மிகவும் சிறந்தது. அந்த நூலகத்தில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை எல்லாம் இவர் படித்தவர். ஆக இதே அளவுக்கு கார்ல் மார்க்ஸ் என்ற புத்தக படிப்பாளி அவரும் அந்த நூலகத்திலே நிறைய செயல்களை செய்திருக்கின்றார். ஆக அவருடைய படமும் அம்பேத்கருடைய படமும் ஆகிய இரண்டு படங்களும் அந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற. இன்று போய் பார்த்தாலும் அவற்றை நாம் கண்டு கழிக்க முடியும். ஆக அந்த அளவுக்கு அவர் புத்தகங்களின் மீது ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவர். மகாத்மா காந்தியடிகளை பார்த்து உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என கேட்டதற்கு துளியும் தயங்காமல் உடனடியாக ஒரு நூலகத்தை நான் கட்டுவேன் என தெரிவித்தார். ஜவஹர்லால் நேரு அவர்கள், நான் இறந்தால் எனது சடலத்தின் மீது தயவு செய்து மலர் மாலைகளை வைக்காதீர்கள், மாறாக புத்தகங்களை அடுக்கி வையுங்கள் என கேட்டுக்கொண்டவர். நீங்கள் ஒரு தனி தீவில் தனியாக இருக்க நிர்பந்திக்கப்பட்டாலோ தள்ளப்பட்டாலோ நீங்கள் என்ன செய்வீர்கள் என எனக்கு புத்தகங்கள் இருந்தால் போதும், அதை படித்துக் கொண்டே அந்த தீவில் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நான் இருந்து கொள்வேன் என புத்தகத்தின் அருமையினை அவர் உணர்த்தி இருக்கின்றார். ஆக இந்த அளவிற்கு ஹைதர் அலி அவருடைய மகள் திப்பு சுல்தான் திருமணத்தின் போது மகனிடம் உனக்கு என்ன வேண்டும், நான் என்ன கொடுக்க வேண்டும் என கேட்டதற்கு எனக்கு உலகத்திலேயே சிறந்த புத்தகங்களை பரிசாக நீங்கள் கொடுத்தால் எனக்கு போதுமானது என அவர் தெரிவித்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உலகத்திலேயே தலை சிறந்த கண்டுபிடிப்பு என்று நினைத்தால் அது புத்தகம்தான் என தெரிவித்திருக்கின்றார். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர்.
27 ஆண்டுகள் நாட்டுக்காக சிறையில் இருந்தவர். அவரிடம் கேட்ட பொழுது, எனக்கு சுதந்திரம் கூட முக்கியமில்லை, எனக்கு படிக்க புத்தகங்களை கொடுத்தால் இன்னும் மேலும் மேலும் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானால் சிறையில் இருப்பேன் என்ற அளவுக்கு அவர் தெரிவித்தார். லெனின் அவர் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும் பொழுது, நான் படிக்காத ஒரு புத்தகத்தை யார் எனக்கு கொடுக்கின்றார்களோ, நல்ல புத்தகத்தை கொடுக்கின்றார்களோ அவர்தான் எனது சிறந்த நண்பர் என குறிப்பிட்டுள்ளார். இந்த அருமை பெருமைகளை உணர்ந்துதான் நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் புத்தகத்தின் அருமையை தெரிந்து கொண்டுதான், எனக்கு சாதனை போன்ற எதுவும் வேண்டாம், பரிசு பொருட்கள், புத்தகங்களை மட்டும் கொடுத்தால் போதும் என சொல்லியதோடு, தான் மற்றவர்களை பார்க்கும் பொழுது தன் நினைவாக அவர்களுக்கு புத்தகங்களை கொடுக்கும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அது இன்றைய அளவிலே நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆக உலகத்திலேயே நகைச்சுவை மன்னன் என்று பெயர் எடுத்த சார்லி சாப்ளின் அவர் ஒவ்வொரு படத்திலையும் புக்காகும் பொழுது தனக்கு கிடைக்கும் ஊதியத்தில் 10% முதலில் நல்ல புத்தகங்களை வாங்கி வைக்கும் ஒரு பழக்கத்தை மேற்கொண்டவர். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் தூக்கிலிட போக ஒரு நேரத்திற்கு முன்பு வரை ஒரு சிறு பக்கங்கள் மட்டும் பாக்கி இருக்கின்றன, அதை படித்து விட்டவுடன் என்னை தூக்கிலிடுங்கள் என எண்ணிக்கை கொண்டு படித்து முடித்து அதற்கு பின்னால் அவர் சிறைக்கு செல்கின்றார், தூக்கிலிடப்படுகின்றார். ஆப்ரஹாம் லிங்கன் ஏழை ஒரு தொழிலாளியின் மகனாக பிறந்து பெரிய வல்லரசான அமெரிக்காவை ஆண்டவர். அவர் ஒரு நல்ல புத்தகத்தை வாங்க வேண்டும் என படிக்க வேண்டும் என்ற ஆவலில் அந்த புத்தகத்தை பற்றி கேட்ட பொழுது, மிகவும் தொலைவில் மட்டும்தான் அந்த புத்தகம் இருக்கின்றது என தெரிவித்தவுடன் அந்த அளவுக்கு தொலை தூரத்திற்கும் சென்று அந்த புத்தகத்தை பெற்று அதை படித்தவர். அறிஞர் அண்ணாவை பற்றி உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர் அறுவை சிகிச்சைக்கு அறையிலே அழைத்து செல்ல முற்பட்ட பொழுது அவர் கரோலினா என்ற மேரி கரோலினா என்பவர் எழுதிய மாஸ்டர் கிறிஸ்டியானா என்ற புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தவர். இன்னும் சில பக்கங்கள் தான் இருக்கின்றன, அந்த பக்கங்களை முடித்து விடுகிறேன். அந்த அளவுக்கு அந்த நேரம் கொடுத்து அதற்கு பின்னிட்டு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யுங்கள். தனது கடைசி மூச்சு இழப்பதற்கு முன்பு வரை புத்தகங்கள் மீது நாட்டமும் அக்கறையும் ஆசையும் கொண்டிருந்தவர். பகுத்தறிவு பகலவன் திரு பெரியார் அவர்கள் பெண்கள் கைகளிலே இருக்கும் கரண்டியை விழுங்கி அவர்கள் கைகளிலே ஒரு புத்தகத்தை கொடுங்கள் என அருமையாக தெரிவித்தார். ஆக ஆன்மீக புரட்சியாளர் திரு விவேகானந்தர் அவர்கள் ஒரு நூலகத்தை திறந்தார், 100 சிறைச்சாலைகளை மூடலாம் என்ற அளவிற்கு புத்தகத்தின் அருமைகளை எல்லாம் படமெடுத்து காட்டினார். ஆக மனிதர்களிலே 3 வகை மனிதர்கள் இருக்கின்றார்கள். எவன் ஒருவன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு மீட்டிங்ல மந்திரிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அவர் பேசுறாரு. அப்போ இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மந்திரிமார்கள் அனைவரும் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா போட்டு எல்லாம் வந்திருந்த ஆடியன்ஸும் சரி,
மேடையில் இருக்க மந்திரிகளுக்கெல்லாம் ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு, இப்படி பட்டவர்த்தமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆறாமல் அந்த சோடாவை பிடிச்ச பிற்பாடு இந்த மேடையில் வந்திருக்கின்ற மந்திரிமார்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்த ரத்தினங்கள் அப்படின்னு கண்டிப்பாங்க. ஆக இரவால் இரவுக்கு பெருமை, நிலவால் இரவுக்கு பெருமை, இரண்டும் சேர்வதால் நேரத்துக்கு பெருமை, தண்ணீரால் தாமரைக்கு பெருமை, தாமரையால் தண்ணீருக்கு பெருமை, இரண்டும் சேர்வதால் தடாகத்துக்கு பெருமை, பூவால் நாருக்கு பெருமை, நாரால் பூவுக்கு பெருமை, இரண்டும் சேர்வதால் பூமாலைக்கு பெருமை. ஆக இந்த இயக்கத்திலே ஈடுபட்டிருக்கின்ற உண்மையான சேவை மனப்பான்மை கொண்டவர்கள், அவர்களால் இந்த சேவை மையத்திற்கு பெருமை, இந்த உன்னத சேவை மையத்தால் இந்த நிர்வாகிகளுக்கு பெருமை, இவர்களால் இந்த சமுதாயத்திற்கு பெருமை. ஆக எவர் ஒருவர் சேவை மனப்பான்மை கொண்டு மக்களுக்காக உழைக்கின்றாரோ, மக்களின் நலனுக்காக உழைக்கின்றாரோ, மக்கள் சந்தோஷமாக இன்பத்துடன் இருக்க வேண்டும் என்ற பரதிலிருந்த நோக்கத்துடன் செய்யப்படுகின்றார்களோ, அவர்களெல்லாம் கோவிலுக்கு சென்று கடவுளை தேடி வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மாறாக தேடி வந்து சுற்றுவார் என கூறிக்கொண்டு, எல்லாம் ஒருத்தன் நம்ம நல்ல எண்ணத்துல தான் நம்ம பேசுவோம். நல்ல எண்ணம் சூழ்நிலை சந்தர்ப்பம் கொஞ்சம் பாதகமாக இருந்ததுன்னு அது வேற தவறான ஒரு இதெல்லாம் கூட பாதகமான சூழ்நிலை. அப்படிதான் ஒரு நண்பன் அவனுடைய நண்பன் திருமணத்துக்கு கூட போக முடியல, வெளிநாட்டில். சரி, நண்பனை போய் பார்க்கலான்ட்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ நண்பனும் அவன் மனைவியும் ஒரு குழந்தையும் அங்கிருந்து இருந்தாங்க. சரி, அவன் போய் என்னப்பா எப்படி இருக்கிற, மேரேஜ் எல்லாம் எப்படி இருக்கு, ஏது இருக்கு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த குழந்தைய நல்லா கண்ணத்தை கெல்லி கண்ணமேடா மூக்கு மொழி எல்லாம் ஒன்றா அப்படியே முடிச்சு வச்சிருக்கிறா அப்படின்ற அளவுக்கு இந்த குழந்தைய சொன்னா அவன் பெற்றோர் ஆகிய நண்பன் அவன் மனைவிக்கு சந்தோஷம் விளைவிக்கின்ற ஒரு கலந்து நல்ல எண்ணத்தில் அவன் சொல்கிறான். ஆனால் அந்த கொண்டாட்டி உடனே பொருள் கோச்சி கூட போயிடுச்சு. ஒன்றுமே புரியல. ஏன்டா நல்லா தானே இருந்து திடீர்னு ஏன்டா கோச்சிங் போச்சு, ஏன்டா வீட்டில் 1000 பிரச்சனை ஏற்பட்டு அது எதிர்வு குழந்தை அடுத்த நாள் ஒரு நிலைமை எனக்கு ஏற்படக்கூடாது. இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய நல்ல உள்ளங்களுக்கு குறிப்பாக திரு ஜோசப், திருமதி ஜோசப் ஆகிய இருவருக்கும் என் நன்றி கலந்த